வணக்கம் நண்பர்களே. நான் உங்க தண்டபாணி. ஒரு நீண்ட இடைவெளி, அதற்கப்புறமா இந்த ஒரு வீடியோ. அதுவும் மின்னல் முரளி 2021ல வந்த ஒரு படத்துக்கு இப்ப சம்மந்தமே இல்லாம இந்த வீடியோ தேவையா அப்படின்னு தான் தம்ப்நெயில் பார்த்த நிறைய பேர் யோசிச்சிருப்பீங்க. பட் உண்மைய சொல்லணும்னா, நான் இப்பதான் இந்த படத்த பார்த்தேன். இந்த படத்த பார்க்கும் பொழுதே ஒரு ஹாலிவுட் லெவல் சூப்பர் ஹீரோ மூவிக்கு இது ஈக்குவலா எனக்கு ஃபீல் ஆச்சு. அதுக்கு ஒரு 3 காரணமும் இருக்க தான் செஞ்சது. அந்த காரணங்கள ஒரு வீடியோவா பண்ணலாமே அப்படின்னு சொல்லி தான் நான் யோசிச்சேன். அதனால தான் இந்த வீடியோ. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். ஹாலிவுட்ன்றது இன்னும் பெரிய லெவலா? அதோட இத கம்பேர் பண்ணணுமா? அப்படின்னும் சில பேரு கேட்கறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. அதுவும் கரெக்ட் தான். ஹாலிவுட்ன்றது ஒண்ணும் ஒரு பெரிய லெவல்லாம் கிடையாது. பட் ஜெனரலாவே சூப்பர் ஹீரோ மூவிஸ் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, நமக்கு இமிடியேட்டா ஸ்ட்ரைக் ஆகுறது ஹாலிவுட் தான். ஸோ அந்த ரீசன்க்காக தான் இந்த ஒரு கம்பேரிசன். ஆன் தட் நோட் வீடியோக்குள்ள போலாமா? இந்த 2 கதாபாத்திரங்கள் புரோட்டகோனிஸ்ட், ஆன்டகோனிஸ்ட் 2 பேருக்குமே ஒரே நேரத்துல தான் சூப்பர் பவர் கிடைக்கும். அந்த சூப்பர் பவர 2 பேருமே ஃபீல் பண்றதாகட்டும், அத அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கிறதாகட்டும், ட்ரை பண்ணி பார்க்கிறதாகட்டும், இது எல்லாத்தையுமே ரொம்ப ஸ்லோ பர்னா அழகா நெறைய சீன்ஸ வச்சு காட்டியிருப்பாங்க. இத நம்மளால ரொம்பவே ரிலேட் பண்ணிக்கக்கூடிய விதத்துல தான் இருக்கும். இன்னும் சொல்லப்போனா ஒரு சராசரி மனுஷனுக்கு சடனா ஒரு சூப்பர் பவர் கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கங்களேன், அவன் எடுத்த உடனே எல்லாத்தையுமே பண்ணிட மாட்டான். கொஞ்சம் கொஞ்சமா ஒரு குழந்தை எப்படி வந்து நடப்பயின்று அதுக்கப்புறம் வந்து ஓட ஆரம்பிக்குதோ, அந்த மாரி அவன் கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்தையும் ட்ரை பண்ணி தான் ஒரு உச்ச இடத்த வந்து அடைவான். அந்த மாதிரி தான் இந்த 2 கதாபாத்திரங்களுமே இந்த படம் நெடுக வந்து பயணிக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அது ரொம்பவே ரசனைக்குரிய விஷயமா இருக்கும். அதே மாரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாவே ஒரு சூப்பர் ஹீரோ படத்த பொறுத்தவரைக்கும் நமக்கு எது முதல்ல ஞாபகம் வரும் அப்படின்னா, அந்த சூப்பர் ஹீரோ போட்டிருக்கக்கூடிய காஸ்டியூம் தான். இன்னைக்குமே ஒரு பேட்மேன்னா பேட்மேனுடைய காஸ்டியூம் ஞாபகம் வரும். ஸ்பைடர்மேனுடைய காஸ்டியூம் ஞாபகம் வரும். இன்ஃபாக்ட் அதுக்கப்புறம் தான் அவங்க நடிச்ச படங்களே நமக்கு வந்து ஞாபகம் வரும். அதனால காஸ்டியூம் அப்படின்றது ரொம்பவே முக்கியமா இருக்கு எல்லா சூப்பர் ஹீரோ ஸ்டோரீஸ்க்கும். இந்த படத்த பொறுத்தவரைக்கும் ஒரு உச்சகட்டமான ஒரு விஷயத்த வந்து பண்ணியிருந்தாங்க. உலகத்துல எங்கேயுமே இல்லாத அளவுக்கு ஒரு நேட்டிவான காஸ்டியூம கொண்டு போய் சூப்பர் ஹீரோ கிட்ட குடுத்து, இதுதான்டா உங்க சூப்பர் ஹீரோ அப்படின்றத பிரசன்ட் பண்ணியிருந்தாங்க. அது ரொம்பவே நம்பக்கூடிய விஷயத்துல, ரசிக்கக்கூடிய விஷயத்துல இருந்தது. இவங்க 2 கதாபாத்திரங்களுமே கிளைமாக்ஸ தவிர்த்து படம் நெடுக போட்டிருக்க காஸ்டியூம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லுங்கி தான். அவங்க தங்களுடைய முகத்த மறைக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய துணிகள கூட வந்து ரொம்பவே ரிலேட் பண்ணிக்கக்கூடிய, நம்பக்கூடிய வகையில வந்து பிரசன்ட் பண்ணியிருப்பாங்க. ரொம்பவே ரசிக்கிற மாரி இருந்தது. என்ன பொறுத்தவரைக்கும் இந்த ஒரு பாயிண்ட் ரொம்பவே முக்கியமான ஒரு பாயிண்ட்டா நான் ஃபீல் பண்ணேன். பாயிண்ட் நம்பர் 2 கான்ஃப்ளிக்ட்ஸ். என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு சூப்பர் ஹீரோ மூவி அப்டின்னா, அந்த புரோட்டகோனிஸ்ட், ஆன்டகோனிஸ்ட்க்கு நடுவுல இருக்கக்கூடிய அந்த கான்ஃப்ளிக்ட்ஸ் வந்து நம்பக்கூடிய விதத்துல இருக்கணும். ஜஸ்ட் லைக் தட் வந்து ஒரு ஹீரோ உலகத்த காப்பாத்தக்கூடியவன், வில்லன் உலகத்த அழிக்க நினைக்கிறான் அப்படின்னு மட்டுமே எடுத்த உடனே காட்டிட்டு, நம்புங்கடா அப்படின்ற மாரி நம்மள ஃபோர்ஸ் பண்ணாம, இந்த 2 கதாபாத்திரங்களுமே ஃபேஸ் டு ஃபேஸ் வர்றதுக்கான சூழ்நிலைய ரொம்ப ஆர்கானிக்கா உருவாக்குனா தான், அந்த சூப்பர் ஹீரோ மூவி வந்து ஹிட் ஆகும். பல ஹிட் மூவிஸ் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த விஷயம் கண்டிப்பா அதுல நீங்க பார்க்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு அழகான, ஆர்கானிக்கான சீன் கோர்வைகள தான் இந்த படத்துல நீங்க வந்து பார்க்க போறீங்க. அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இது கண்டிப்பா குடும். 2 கேரக்டர்ஸுமே ஒரே ஊர்ல இருந்தாலும், ஒரே சமயத்துல வந்து அவங்களுக்கு சூப்பர் பவர் கிடைச்சிருந்தாலும், வெவ்வேறு இடங்கள்ல அவங்க அந்த சூப்பர் பவர வந்து எக்ஸிபிட் பண்ணிக்கிட்டு இருந்தாலும், அந்த 2 கேரக்டருமே லிங்க் ஆகக்கூடிய அந்த புள்ளி வந்து ரொம்பவே ஆர்கானிக்கா இருக்கும். நம்மளால நம்பக்கூடிய விதத்திலயும் இருக்கும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு சீனா அந்த கான்ஃப்ளிக்ட்ஸ் வந்து அதிகமாயிட்டே போகுது இல்லையா? அது வந்து நம்மளால ரசிக்கக்கூடிய அளவுக்கு, நம்பக்கூடிய அளவுக்கு வந்து பில்ட் பண்ணியிருந்தாங்க. அது ரொம்பவே நல்லா இருந்தது. இந்த 2 கதாபாத்திரங்களும் கடைசியில ஃபைட் பண்ணும்போது, அது நம்மளால ஏத்துக்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப அழகாவே பிரசன்ட்டும் பண்ணியிருந்தாங்க. இந்த கான்ஃப்ளிக்ட் அப்படின்ற இந்த விஷயம் கண்டிப்பா ஹாலிவுட் லெவல்ல இருந்ததுன்னு தான் சொல்லியாகணும். பாயிண்ட் நம்பர் 1 என்ன பொறுத்தவரைக்கும் ரொம்ப, 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 ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டா நான் இத தான் பார்ப்பேன். நெறைய சூப்பர் ஹீரோ மூவிஸ் வந்து ஹாலிவுட்ல வந்திருந்தாலும், அதுல பெரும்பாலான படங்கள் வந்து சூப்பர் ஹிட் ஆனது கிடையாது. சில படங்கள் தான் சூப்பர் ஹிட் ஆயிருக்கு. அந்த படங்கள் சூப்பர் ஹிட் ஆனதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுல இருக்கக்கூடிய ஆன்டகோனிஸ்ட் கதாபாத்திரம், அதுடைய செயல்களுக்கான காரணமா அவங்க வச்சிருக்கக்கூடிய விஷயங்கள் தான். அந்த காரணத்த நம்மளால வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடிஞ்சா மட்டும் தான் நம்மளால அந்த கேரக்டரோட கனெக்ட் ஆக முடியும். அது ஏன் இந்த மாதிரியான தவறான விஷயங்கள செய்யுது அப்படின்றத நம்மளால அக்செப்ட் பண்ணிக்கவும் முடியும். பெரும்பாலான சூப்பர் ஹீரோ மூவிஸ பொறுத்தவரைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா, நமக்கு அந்த கேரக்டர் மேல ஒரு பரிதாப உணர்வு வரும். இவன் பண்றது அவனுடைய பார்வையில கரெக்ட் தானப்பா. அந்த கதாபாத்திரத்த வந்து அந்த இடத்துக்கு அவங்க தள்ளிட்டாங்க, சுத்தி இருக்கவங்க அப்படின்னு தான் நம்மள வந்து நினைக்க வைப்பாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல போய் அவனுக்காகவே நம்ம சப்போர்ட் பண்ற இடத்துலயும் போய் நிக்கிற நிலைமைக்கு வந்துருவோம். அந்த அளவுக்கு அந்த கேரக்டர்ஸ் வந்து அழகாவே எழுதியிருப்பாங்க. இத வந்து கேரக்டர் ஆர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கேரக்டர் ஆர்க் வந்து இந்த படத்துல வந்து ரொம்பவே அற்புதமா செட் பண்ணியிருந்தாங்க 2 கதாபாத்திரங்களுக்குமே. ஆன்டகோனிஸ்ட்ட பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, குரு சோமசுந்தரம் அவர்கள் நடிச்சிருக்கக்கூடிய அந்த ஷிபு கதாபாத்திரம் வந்து நம்மளால பரிதாபத்துக்குரிய கதாபாத்திரமா தான் ஆரம்பத்துல இருந்து பார்க்கப்பட்டுக்கிட்டே வரும். ஒரு கட்டத்துல தன்னை சுற்றி இருக்கக்கூடிய எல்லாரையுமே அந்த கதாபாத்திரம் அழிக்க நினைக்கும் போது கூட
அந்த கதாபாத்திரம் இடத்துல இருந்து பார்த்தா அது கரெக்ட் தானே, அவன் அந்த இடத்துக்கு அவங்க தள்ளிட்டாங்க அப்படின்னா அவன் பக்கம் நம்ம நிக்கணும் அப்படின்ற எண்ணத்தையே நமக்கு கொடுத்துரும். அந்த அளவுக்கு அழகாவே அந்த கேரக்டரை வந்து டெவலப் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி ப்ரொட்டகானிஸ்ட் கூட வந்து எடுத்த உடனே ஒரு கேரக்டர் ரொம்ப நல்லவனா காட்டி அவன் உலகத்துல இருக்க எல்லாரையும் காப்பாத்துறது தான் அவனுடைய குறிக்கோள், அதுக்கு தான் அவன் வாழ்றான் அப்படின்ற மாதிரி காட்டாம அந்த கேரக்டருடைய டெவலப்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஆர்கானிக்கா இருக்கும். எந்த இடத்துல இருந்து அவன் வந்து அந்த இடத்துக்கு அந்த புள்ளிக்கு நகர்றான், அதாவது தன்னை சுற்றி இருக்கவங்கள காப்பாற்றணுன்ற இடத்துக்கு நகர்றான் அப்படின்றத ரொம்பவே இயல்பா வந்து காட்டியிருப்பாங்க. அதனால மட்டுமே தான் நம்மளால கிளைமேக்ஸ்ல அந்த ஒரு கதாபாத்திரத்தை ஹீரோவா மக்கள் கொண்டாடுறத வந்து ஏத்துக்கவும் முடியுது. இந்த கேரக்டர் ஆர்க் அப்படின்ற விஷயம் கண்டிப்பா ஹாலிவுட் லெவல்ல இருக்கக்கூடிய சூப்பர் ஹீரோ மூவிஸ், அதுவும் சூப்பர் ஹீரோ மூவிஸ் எல்லாத்துலயும் இருக்கக்கூடிய ஒரு ஒத்துமையா என்னால பார்க்க முடிஞ்சது. உங்களுக்கு அந்த ஃபீல் இருந்ததுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. ஸோ இதோட இந்த வீடியோட எண்டுக்கு நம்ம வந்துட்டோம். இந்த வீடியோல நான் சொன்னதை தவிர்த்து இந்த படம் பார்த்த உங்களுக்கு ஏதாவது ஒரு காரணம், இந்த படம் வந்து ஹாலிவுட் லெவல்ல இருக்குப்பா அப்படின்னு நீங்க நினைக்கிறதுக்கான ஒரு காரணமா ஏதாவது இருந்தது அப்படின்னா அதை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோ லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. அப்படியே போற போக்குல சப்ஸ்கிரைப் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிட்டு போங்க. ஏன்னா இனிமேல் கண்டினியூஸா வீடியோ போடணும் அப்படின்ற எதிர்பார்ப்பை எனக்கு நானே செட் பண்ணியிருக்கேன். ஒருவேளை அந்த எதிர்பார்ப்பை நான் ஃபாலோ பண்ணி வீடியோஸ் அடுத்தடுத்து போடுறேன் அப்படின்னா அந்த வீடியோவை நீங்க மிஸ் பண்ணிடக்கூடாது இல்லையா? அதனால அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் அழுத்திட்டீங்கன்னா அந்த நோட்டிஃபிகேஷன் உங்களை வந்து சேர்ந்துரும். இன்னொரு நாள் இன்னொரு வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி.